இன்றைக்கி காடை முட்டையில் பிரியாணி பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிட்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய், மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி பவுடர், தயிர் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 2 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 3 ஆளாக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஆளாக்கு பால் ஊற்றிக்கலாம். அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ காடை முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வச்சு இப்போ எடுத்துக்கலாம். காடை முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.